கொங்கு நாட்டின் ஊர் எல்லைகளிலும் பசுமையான விளைநிலங்களின் ஓரங்களிலும் ஒரு தெய்வீக காட்சியை காண முடியும். கையில் பெரிய அரிவாள், கம்பீரமான மீசை, கண்களில் ரௌத்திரம் மற்றும் அருகில் ஒரு வெள்ளை குதிரை வாகனத்தோடு நின்ற கோலத்தில் காட்சியளிப்பவர்தான் கொங்கு மண்ணின் முதன்மையான காவல் தெய்வம் கருப்பராயன். வரலாற்று ஆய்வுகளின்படி சங்க காலத்திற்கு பிந்தைய நடுகள் வழிபாட்டு மரபிலிருந்தே இந்த நாட்டுப்புற தெய்வ வழிபாடு கொங்கு மண்ணில் தோன்றிவிட்டது. கருமை என்ற சொல்லுக்கு வலிமை, அழகு மற்றும் காவல் என்ற பொருள்கள் உண்டு. அடர்ந்த மேனியும் தீமைகளை அழிக்கும் பேராற்றலும் கொண்டவர் என்பதால் இவருக்கு கருப்பராயன் என்ற பெயர் ஏற்பட்டது. காடுகளையும் கால்நடைகளையும் உழைக்கும் மக்களையும் காத்து நின்ற வீரர்களே பிற்காலத்தில் தெய்வங்களாக மாறி வழிபடலாயினர் என்பதற்கு கருப்பராயன் சிறந்த சான்று. இதன் பின்னணியில் ஒரு நிகழ்ச்சியான நாட்டுப்புற கதையும் கூறப்படுகிறது. முற்காலத்தில் கொங்கு பகுதியில் வாழ்ந்த மக்கள் விவசாயத்தையும் ஆடு மாடு போன்ற தங்களின் கால்நடைகளையும் மட்டுமே தங்களின் வாழ்வாதாரமாக நம்பி வாழ்ந்து வந்தனர். ஒரு சமயம் அண்டை நாட்டு பகையினராலும் காட்டு வழி கொள்ளையர்களாலும் கிராமத்து மக்களின் கால்நடைகளுக்கும் பெண்களின் மானத்திற்கும் பெரும் ஆபத்து நிலவியது. அப்போது மக்களின் துயரத்தை துடைக்க கையில் பெரிய அரிவாளுடன் ஒரு வெள்ளை குதிரையில் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்தான் ஒரு வீரன். தன் அசாத்திய வீரத்தால் எதிரிகளை நாலாபுரமும் சிதறடித்து மக்களின் உடைமைகளையும் கொங்கு எல்லையும் அவன் வீரத்தோடு காத்தான். ஆனால் அந்த பெரும் போரின் முடிவில் தன் தாய் மண்ணிற்காக போராடி அவன் அங்கே வீரமரணம் அடைந்தான். அவனது தியாகத்திற்கு நன்றி கடனாக மக்கள் அவனுக்கு நடுகள் நட்டு, எங்கள் ராயனே, ராயன் என்றால் தலைவன், தலைவனே எங்களை காக்க வேண்டும் என்று வழிபடத் தொடங்கினர். அவரே கருப்பராயனாக இன்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து வருகிறார். இந்த கருப்பராயன் சுவாமிக்கு ஆடியம்பல கோபுரங்கள் கொண்ட பெரிய கோயில்கள் தேவையில்லை. ஊரின் எல்லைகளில் பெரிய ஆலமரம் அல்லது அரச மரத்தின் நிழலில், விவசாய நிலங்களின் நடுவே மற்றும் குலதெய்வ கோயில்களின் காவல் தெய்வமாக இவரை எளிய முறையில் வைத்து வழிபடுவார்கள். சந்தன பொட்டும் சுருட்டும் தூய வேட்டியும் இவருக்கு படைக்கப்படும் முக்கிய பொருட்களாகும். இன்றும் நள்ளிரவு நேரத்தில் தன் வெள்ளை குதிரையில் ஏறி கொங்கு எல்லையை இந்த ராயன் வலம் வந்து மக்களை காப்பதாக பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை நிலவுகிறது. கொங்கு நாட்டின் வீரத்திற்கும் காவலிற்கும் அடையாளமான கருப்பராயன் பற்றிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.